ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இன்று திருச்செந்தூர் சென்று வந்தோம். அம்மா துணையுடனும் எங்கள் முருகன் கருணையாலும் சென்று வந்தோம். ஓம் சரவண பவாய நமக. முருகா சரணம், சண்முகா சரணம், கந்தா சரணம். எப்படி செல்வது என்று முதலில் யோசித்தோம். 5 பேர் வருவதாக இருந்தது. ஆனால் 3 பேர் தான் சென்றோம். ஏற்கனவே திங்கள் செவ்வாய் என்று திட்டம் போட்டிருந்தோம். ஆனால் ஏதோ காரணங்களால் போக முடியவில்லை. அதனால் புதன் வியாழன் என்று மாற்றிக்கொண்டோம். திருச்செந்தூருக்கு ரயில் நேரே எடுக்க முடியவில்லை. ஏனென்றால் நிறைய மாதங்கள் புக்காகி இருந்தது. அதனால் திருநெல்வேலி போய் அங்கிருந்து இன்னொரு ட்ரெயின் எடுத்து திருச்செந்தூருக்கு சென்றோம். நாங்கள் போன நேரம் 7:20 இருக்கும். அதுக்கு பிறகு அங்கே போய் சேருவது 12:30 இருக்கும். அங்கேருந்து 1:30க்கு எடுத்து 2:45, 3 ஆயிடுச்சு நாங்கள் போய் சேருவதற்கு. அதன் பிறகு அங்கிருந்து ஒரு ஆட்டோ எடுத்துக்கொண்டு லாட்ஜுக்கு சென்றோம். அங்கே உடைமைகளை வைத்துவிட்டு கடற்கரைக்கு சென்று விட்டோம். நாங்கள் பயணம் செய்த நாள் ஏற்கனவே மழை பெய்து கொண்டு இருந்தது. புயலும் வருகிறது, ஒரு இடத்தில் நிற்கிறது, எதுவும் கணிக்க முடியவில்லை. ஆனால் 4 நாட்களாக மழை பெய்யும். அதனால் நாங்கள் போன அன்று நிறைய இடங்களில் பள்ளிக்கூடத்துக்கு லீவு விட்டு விட்டார்கள். எங்கள் இடத்திலும் மழை முதல் நாளில் இருந்து பெய்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் என்ன செய்வது? முருகனை பார்க்க வேண்டும், அவர் பார்த்து கொள்வார் என்று கிளம்பிவிட்டோம். நாங்கள் போன சமயம் மழை காலையில் பெய்து கொண்டு தான் இருந்தது. அப்படி போய் ரயிலில் ஏறினோம். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மழை நிற்க தொடங்கியது. திருச்செந்தூர் சென்று அடையும் போது மழையே காணவில்லை. அதனால் அங்கு வைத்துவிட்டு நேரே கடற்கரைக்கு சென்றோம். அங்கு கடல் எப்படி இருந்தது என்று சொல்வதற்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பக்கத்தில் மண் அரித்து மிகவும் ஆழத்தில் இருந்தது. அந்த ஆழத்தில் இறங்க வேண்டியிருந்தது. அதன் பிறகுதான் கடற்கரையை அடைய முடிந்தது. அங்கு சென்றால் எங்கு பார்த்தாலும் பாறைகளும் கற்களும் காலில் பட்டது. இன்னொன்று, மண்ணில் காலை ஊன்றினால் கால் உள்ளே போகிறது, அப்படியே நம்மளை இழுக்குது. அதனால் பயந்து கொண்டே குளித்தோம். நிறைய பேர் வந்திருந்தார்கள். ரயிலில் வந்தவர்களில் ஒரு குடும்பம் சின்ன குழந்தையும் கொண்டு வந்திருந்தார்கள். அவர்களும் இங்குதான் செல்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தோம். அதன் பிறகு கிளம்பிவிட்டோம். இங்கு குளித்தது கொஞ்ச நேரம்தான். அதன் பிறகு என் தோழிகள் இருவரும் என்ன செய்தார்கள் என்றால், ஒருவர் பாதுகாத்து கொண்டார், ஒருவர் என்னுடன் வந்தார். அவருடன் நான் தண்ணீரில் ரொம்ப தூரம் போக முடியவில்லை. ஏனென்றால் ஆழமாக இருந்தது. அதனால் முன்னாடியே இருந்து குளித்தோம். தலையை முங்க கூட முடியவில்லை. அதையும் எப்படியோ செய்தோம். அதன் பிறகு இன்னொருவர் வந்து எங்களை ஆழத்திற்கு வர சொல்லி கூப்பிட்டார். ஆனால் நாங்கள் போகவில்லை. ஏனென்றால் நீச்சல் தெரியாது. அதனால் போகவில்லை. இன்னொருவர் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தார். அவர் கொஞ்ச நேரம் எங்களுடன் இருந்தார். இருந்துவிட்டு, எனக்கு முட்டிக்கால் வலி உள்ளது, அதனால் நான் செல்கிறேன் என்று சென்று விட்டார். பிறகு மீண்டும் வந்தார். வந்து
நானும் உங்களுடன் சேர்ந்து கொள்ளலாமா என்று கேட்டார். நல்லா வாங்கள் என்று அழைத்து கொண்டு 3 பேரும் சந்தோஷமாக குளித்தோம். அதில் இன்னொருவரும் வந்து சேர்ந்து கொண்டார். அதன் பிறகு கொஞ்சம் நேரம் குளித்துவிட்டு, இனி அலைகள் பயங்கரமாக வருது, நம்மளால் தாக்குக்கொள்ள முடியவில்லை என்று கிளம்பிவிட்டோம். அதன் பிறகு என்ன செய்தோம் என்றால், கடற்கரையில் உட்கார்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் விளையாடினோம். கடல் அலை வந்து தள்ளுவதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. நாங்களும் விழுந்து விழுந்து மணலில் புரண்டு புரண்டு எழுந்தோம். சிரித்து கொண்டே இருந்தோம். இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்ததே இல்லை. அதன் பிறகு கிளம்பி நாளிக்கிணறுக்கு போனோம். அங்கு கூட்டம் அதிகம் இல்லை. அதனால் எல்லோரும் அழகாக கொஞ்சம் நேரம் நின்று குளித்துவிட்டு பிறகு லாட்ஜுக்கு வந்து அங்கு எல்லோரும் குளித்துவிட்டு திருப்பி சாமி கும்பிட கிளம்பிவிட்டோம். நாங்கள் போன நேரம் மணி 7. அதன் பிறகு வயதானவர்கள் என்று சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருந்தால்தான் உள்ளே விடுகிறார்கள். அது கூட்டம் இல்லாமல் இருக்கிறது. அதனால் கேட்டோம். சரி என்று முதலில் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு ஆதார் கார்டு காட்ட சொன்னார்கள். கொண்டு வரவில்லை என்று சொன்னோம். சரி, இனிமேல் கொண்டு வந்தால்தான் விடுவோம். இப்போதைக்கு நீங்கள் கால் வலி என்று சொல்கிறீர்கள், அதனால் செல்லுங்கள் என்று விட்டுவிட்டார்கள். முருகன் கருணை என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்த இதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா.